இயேசு கிறிஸ்து நாம மையம் பொழுதாக நம்ம இந்த 2024 வருடத்தை நினைப்புறோம். இன்னும் ஒரு 25 நிமிஷம் நம்ம புது வருடத்துக்குள்ள நம்ம போக போறோம். நம்ம இந்த 2024 வருஷம் பிறக்கும் போது நம்ம எல்லாருமே நிச்சயமா என்ன பண்ணிருப்போம், ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். ஒரு மாற்றம் வேணும். இந்த 2024ல கர்த்தர் நான் அட்லீஸ்ட் இந்த இதுவாக நான் என்ன பண்ணணும், நான் செய்யணும்னு சொல்லி தீர்மானித்திருப்போம். நானும் எடுத்தேன், நம்ம எல்லாருமே எடுத்திருப்போம். இந்த உலகத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த புதுசா இந்த ஒரு ஒரு நாட்டுல ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு அதிபரோ அல்லது அந்த பிரதிநிதி தேர்ந்தெடுக்கும் போது அவர் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. முதலமைச்சரா இருக்கலாம், அல்லது கவுன்சிலரா இருக்கலாம், அல்லது அந்த அரசாங்க அதிகாரிகள், அந்த பதவிக்கு வந்தவர்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் முன்னேற்ற பாதையில கொண்டு போவேன் நம்மளுடைய நாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் என்ன பண்ணும்னா, அதிக அக்கறை செலுத்தவர்களாக காணப்படும். ஏழைகள் மேல என்ன பண்ணும், மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக நாங்க தொடர்ந்து செயல்பட சொல்லி சொல்லுவாங்க. இது அந்த உலகத்துக்குரியதான காரியம், முன்னேற்றம் சொல்லி பார்க்கணும். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிறோம், அப்படி சந்ததிகளா இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இந்த 2025வது வருடம் இப்ப பிறக்க போது நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். இந்த 2025 நம்ம என்ன பண்ண போறோம், ஒருவேளை 2024 செய்ய முடியல கர்த்தாவே, அட்லீஸ்ட் இந்த 2025லயாவது நான் என்ன பண்ணணும், செய்ய போறோம். நாம தீர்மானம் நிச்சயமா எல்லாருமே எடுப்போம். அது மிக ஒரு அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா நம்ம அந்த ஒரு வருடம் முடியும் பொழுதுதான் அந்த நினைச்சு பார்க்கிற அந்த நேரம் இல்ல இது. அதை வாட்ச் நைட் சர்வீஸ் நம்ம சொல்றோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுதல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுதல், எனக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய சபைக்கு, என்னுடைய விசுவாச குடும்பத்தாருக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருந்து கொண்டே இருக்கிறார் சொல்லி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கிறது. அந்த நினைத்து பார்க்கக்கூடிய வேலையிலையும் தனிநபரா நானும் சரி, நம்ம எல்லாருமே தனிநபரா ஒரு காரியத்தை நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, யோசிச்சு பார்க்கக்கூடிய நேரம். நான் எப்படியா கர்த்தருக்கு செயல்பட்டு இருக்கிறேன், கர்த்தர் மேல் எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறேன், கர்த்தரை நான் எப்படியா சார்ந்திருக்கிறேன்னு சொல்லி அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரமாக இங்கே இருக்கிறது. அது நான் ஆரம்பத்துல சொன்னது போல மாற்றம் வேணும்னு சொல்லி உலக மனுஷன் சொல்றாங்க. நம்ம கர்த்தரை பிள்ளைகளா இருக்க நம்மளுக்கு தீர்மானம் எடுக்க போறோம். எல்லாரும் ஒருத்தர் அவங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய அல்லது முயற்சி செஞ்சா பண்ணக்கூடிய அந்த தீர்மானத்தை நம்ம எடுக்க போறோம். அந்த தீர்மானத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அதை செய்து முடிக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்பக்கூடியதாக காணப்படுகிறது. ஒரு நம்ம சொல்லலாம், நானும் ஒரு மனுஷனா இருக்கிறேன், அதை என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல, செய்ய முடியல அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய முன்னோர்கள்லாம் நம்மளோட ரொம்ப பாடல் மத்தியில், பிரயாசத்து மத்தியில் தான் கடைபிடிச்சிட்டு போயிருக்காங்க. பிரச்சனை மத்தியில கடைபிடிச்சிட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் இப்ப இருக்கிறதுலாம் ஒரு பாடே இல்லை. 1ஆம் நூற்றாண்டு யோசிச்சு பாருங்க. இப்பயாவது நம்மளுக்கு செல்போன், டிவி, இன்ஸ்டாகிராம் நிறைய பேஜ் இருக்கு. நிமிஷத்துல இப்போ அமெரிக்கால என்ன நடக்குதுன்னு இப்ப நம்ம ஒரு 10 செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, என்னென்ன கண்டுபிடிச்சோம். அந்த அளவுக்கு அந்த தொலைதொடர்பு, அந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஆனா 1ஆம் நூற்றாண்டு யோசிச்சு பாருங்க, அந்த நேரடியா பார்த்த விஷயம் மட்டும்தான், அந்த பார்த்தவங்களாம் வெளியே போய் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஆனா அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துல அவர்களாம் அங்கே சாட்சியாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. தன்னுடைய அந்த கடமையை நிறைவேற்றி போயிருக்காங்க. அவர் எடுத்தாங்கள அந்த முடிவெல்லாம் நிலைத்து நின்று வாழ்ந்து காட்டு போயிருக்காங்க. அப்படி நம்ம பார்க்க போற அந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது, இந்த செய்தியானது நம்ம எல்லாம் அதிகமா அந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தான். ரொம்ப அதிகமா தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. தாவீதை குறித்தும் கோலியாத்தை குறித்தும் நிறைய தடவை நம்ம படிச்சிருப்போம். ஆனா அது அப்படியே ஒரு தாவீது கோலியத்தை ஜெயிச்சார் சொல்லி பார்த்தோம். ஆனா அந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் நிறைய பண்ணாரு அந்த கர்த்தர். அங்க சவுல் அந்த காரியங்கள், அந்த பெலிஸ்தியர்கள்லாம் அந்த காரியம் கொடுத்துரு, அந்த காரியத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு உற்சாக தரக்கூடியதாய் அல்லது நமக்கு முன்னேறி போகக்கூடிய நமக்கு அது மிகப்பெரிய ஒரு பலனா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல இப்ப பேசி கொண்டிருக்கிறார். நாம் அதை குறித்து இப்போ நம்ம மிக ஷார்ட்டா நாம் பார்த்துடலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம்
இந்த காரியம்லாம் நமக்கு நன்றாக தெரியும்ல, எல்லாம் மனப்பாட வசனமா எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் இன்ச்சு இன்ச்சா தெரியும். அது வீடு நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு தெரியும். ஆனா இதுல ஒரு சில வசனத்தை நம்ம இங்க வாசிச்சோம் அப்படின்னா, அங்க பெலிஸ்தியரை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம் இல்ல. அங்கே போர் தொடுக்க வராங்க. அங்க இருக்கிற அந்த பெலிஸ்தியருடைய அந்த பலத்தை குறித்து நம்ம ஒரு வசனம் இங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். நம்ம இங்க பார்க்கிறோம் இவனுடைய ஹைட்டு, இவனுடைய என்ன எப்படி இருக்கான்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்மளே வாசிச்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, அவனை வந்து எதிர்ப்பதற்கு அங்க ஆளே இல்லை. பயந்து நடுங்கிறாங்க. அங்கே சவுலும் பயந்து நடுங்கிறார், அங்க இருக்கிற அந்த ஜனங்களும் பயந்து நடுங்கிறாங்க. எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை. தாவீதுடைய 3 அண்ணன்களும் அந்த அந்த போராட்ட அந்த 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 யுத்தத்தில் தான் இருக்காங்க. தாவீது கடைசி மகனாக காணப்படுறார். அவர் வந்து அங்கே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் பயந்து நடுக்கிறாங்க. இந்த பெலிஸ்தீனை வந்து யார் சாகடிக்கிறது இல்ல என்ன பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து அதை பத்தி அந்த யோசனையே இல்லை. எப்படி சாகடிக்க போறோம் இல்ல என்ன பண்ண அந்த யோசனையே இல்லை. நம்ம இங்க பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது ஆனா இந்த தேவனை கர்த்தர் செய்யக்கூடிய இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாவீதுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது. இவங்க போராடிட்டே இருப்பாங்க. தாவீதின் அண்ணன் அந்த இந்த களத்துல இருப்பாங்க. தாவீது சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தர் தாவீது எப்படி உள்ள கொண்டு வந்தார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆகாரம் கொடுப்பதற்காக தான் அவர் உள்ள வரக்கூடிய காரியத்தை பார்த்தோம். இதே சவுல் வந்து தாவீதை குறித்து ஒரு வசனம் அங்க சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீ ரொம்ப இளைஞனா இருக்கிற சொல்லி அங்க சொல்லுவார். நீ இளைஞனா இருக்கிறான், ரொம்ப பெரியவனா இருக்கிறான். நம்ம அந்த காலத்துல பார்த்தோம்னா எல்லாமே 12, 13, 15 அடிக்கிட்ட அந்த மனுஷன்லாம் பார்க்கறதுக்கு இருந்து ரொம்ப கொடூரமா இருப்பாங்க. இப்ப நம்ம அந்த காலத்துல நிக்கிறோம் அப்படின்னா, அந்த மனுஷனை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், விழுந்து போயிடுவோம், ஓடி போயிடுவோம். அப்படிப்பட்ட அந்த உருவம் ரொம்ப மிகுந்த கொடூரமா இருக்கும். நிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உருவங்களாக அங்கே காணப்படும். ஆனா தாவீது அதை குறித்து அவர் அங்க கவலைப்படல. ஏன் அவர் கவலைப்படல அப்படின்னா, அவர் முழுமையா கர்த்தரை அங்க சார்ந்திருந்தார் சொல்லி அங்க நான் பார்க்கிறோம். பயமே இல்லை, கர்த்தரை அவர் சார்ந்திருந்தார் சொல்லி அங்க நான் பார்க்கிறோம். அந்த காலத்துக்கு நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நாம் அதே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்க. நம்ம பார்க்கிறோம், அந்த பெலிஸ்தர் வார்த்தைகள் மிகவும் கலங்கி பயப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு பயம் இருந்ததாக அங்க காணப்பட்டது. யார் போறது, யாருக்கு சண்டை போறது. அப்புறம் இன்னொரு வருஷம் கீழே பார்த்தோம்னா, அந்த பெலிஸ்தர் வந்து காலையிலேயே மாலை என்ன பண்ணா, நெட்டு என்ன பண்றா போறான். யாருமே இல்லையா யுத்தம் பண்றதுக்கு, எவ்வளவு சண்டை போறது யாருமே இல்லையான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பார்க்கிறோம். அவ்வளவு பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த ஜனங்களை குறித்து அவங்க பார்க்கிறோம். ஆனா இங்க அப்படியே அந்த காரியங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும் போதுதான் தாவீது இது உள்ள வரான்னு சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய அண்ணங்களுக்கு அங்கே ஆகாரம் எடுத்துக்கொண்டு வரும்போதுதான் தாவீது ஒரு கடத்துல கர்த்தரை எடுத்து அவரை பயன்படுத்துறார். தானாகவே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம இங்கே பார்க்கிறோம். இது வந்து இந்த வசனம் இருக்குது இல்லையா, இது வந்து அப்படியே நம்மளை குறித்து நினைச்சு பார்த்தோம்னா, உலகம் அந்த பெலிஸ்தீன் அந்த உலகம் நான் கோலியாத் தாவீது அது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, உலகம் நான் பார்த்தோன்னா, இந்த உலகத்துல நம்ம ஜீவியம் பண்றோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல வந்து நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எப்படிப்பட்ட பிரயாசம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தனையோட இருக்கிறோம்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்தை பார்த்து அல்லது நம்ம பயப்படுகிறோமா, அல்லது மக்களை பார்த்து நம்ம பயப்படுகிறோமா, அப்படி நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய அந்த அந்த வாழ்க்கையினுடைய அந்த அந்த காரியங்கள்லாம் இருக்குல்ல, வாழ்க்கையுடைய காரியங்கள்லாம் யாரு மேல வைத்திருக்கிறோம் சொல்லி சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை இங்க இருக்கிற இந்த ஜனங்களை குறித்து நம்ம பார்த்தோம்னா, சவுலும் சரினாலும் பயந்து நடுன்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கும் பயம் இருக்கிறது. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம் சொல்லி தேவனை கர்த்தர் அங்கே சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். ஏன் தாவீதுக்கு மட்டும் இவ்வளவு ஒரு தைரியம் வந்ததுன்னு சொல்லி நீங்க பார்த்தா, நம்ம அதே வசனத்துல இங்க பார்த்தோம் அப்படின்னா, இதே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 26வது வசனம் வாசிங்க.
ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இங்க பாருங்க எவ்வளவு ஒரு தைரியமான வார்த்தை இல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் சொல்லி இங்க பார்க்கிறோம். நம்முடைய வாழ்நாள் வாழ்ந்து கொண்டிருக்க நாட்களையும் நம்ம எப்படிப்பட்ட தைரியமுள்ள சொல்லி தேவனை கர்த்தர் அங்கே சொல்லப்படுகிறார், அங்கே காணப்படுகிறார். ஆனா தைரியம் அல்லது அந்த வாழ்க்கையுடைய பிடிப்பெல்லாம் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தா, முதல்ல நான் நம்ம அந்த ஏற்கனவே சொன்னது போல உலகத்தில் சொல்லியிருக்காங்க மாற்றம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண இப்போ நம்ம தீர்மானம் எடுக்க போறோம், எப்படி வாழ்க்கை வாழப்போறோம் சொல்லி அந்த தீர்மானம் எடுக்கிற தீர்மானத்துல அந்த வாழ்க்கையில நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் இருப்போம்னு சொன்னா, அதை கடைசி வரைக்கும் கடைபிடிப்போம்னு சொல்லி சொன்னா, இந்த பெலிஸ்தனை தாவீது எதிர்கொண்டது போல நம்ம என்ன பண்ண எதிர்கொள்ளலாம். நம்மளோட தனிநபரா இருக்கலாம், அல்லது சின்ன கூட்டமா இருக்கலாம், அல்லது எந்த ஒரு ஒத்தாசையும் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம். உலகத்துல எந்த ஒத்தாசை கிடைக்காம இருக்கலாம், நம்ம சௌரமத்தில் எந்த ஒரு ஒத்தாசையும் கிடைக்காம இருக்கலாம், நம்ம நண்பர் மத்தியில் எந்த ஒரு ஒத்தாசையும் கிடைக்காம இருக்கலாம், நம்முடைய சொந்தக்கார மத்தியில் எந்த ஒரு ஒத்தாசையும் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய அந்த தைரியம்லாம் நம்ம அந்த முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும்போது கர்த்தர் மேல வைக்கும் போது, இந்த தாவீதுக்கு கர்த்தர் தந்தார்ல, இதை காட்டில் நமக்கு தர வல்லவராக இருக்கான்னு சொல்லி நம்ம இங்க படிக்க முடியும். நம்ம பின்னாடி படிச்சோம்னா தாவீது அந்த கோலியத்தை அந்த சண்டை போடும் போது அந்த காட்டுக்குள் பார்த்தோம்னா 5 கூழாங்கல் தான் அந்த கவட்டை, சின்னதாக அந்த கவட்டை ஒன்று எடுத்து நம்ம பார்க்கிறோம். அந்த பெலிஸ்தன் என்ன பண்றான், தாவீதை திட்டுறான், தன்னுடைய தேவனை சொல்லி அங்க திட்டக்கூடிய வார்த்தையை நம்ம இங்க பார்க்கிறோம். தாவீது கோபம்லாம் வரல. நம்மளும் உலகத்துல என்ன பண்றாங்க, சின்ன பையன் என்ன சொல்றது, ஒண்ணுமே இல்லாதவங்க சொல்றாங்க, நிறைய பேர் நம்ம திட்டுறாங்க, ஏவலம் செய்யறாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவை. ஏன்னா நம்ம கூட இருக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம உண்டாக்கினவர் தேவன், நம்முடைய வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார், நம் அனைவருக்குமே தகப்பனா இருக்கிறார். ஒருவேளை இந்த பெலிஸ்தன் அந்த தாவீதை பார்த்து திட்ட போது தாவீது என்ன பண்ண சோர்ந்து போயிருக்கலாம், சோர்ந்து போகல, அதை பத்தி எதுவுமே கவலை இல்லை. ஆனா அந்த கர்த்தருடைய அந்த சித்தத்தை நிறைவேற்ற, கர்த்தருடைய வார்த்தையை அவன் நிறைவேற்ற இவன் எப்படியா என்ன பண்ணணும், வீழ்த்தணும். அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், ரட்சிப்பை தரணும். அந்த ஜனங்கள் என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், பயப்படாம கர்த்தரை சேவிக்கணும். அப்படிப்பட்ட அந்த எண்ணம் தான் தாவீதுக்கு அங்க இருந்துச்சு. இவனை உருவத்தை பார்த்து அல்லது இவன் சொன்னதுனால அவன் தாவீது பயந்து என்ன பண்ணல, ஓட்டல. ஒரு இடத்துல கூட என்ன பண்ணல, என்ன கருத்த இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறான், நான் சின்ன பையனா இருக்கிறேன், இளைஞனா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு முன்னோட்டமும் இல்லை, இவன் தான் பண்றான். ஆக்சுவலா அந்த போர் வீரருக்குண்டான அந்த காரியங்கள்லாம் என்ன பண்றாங்க, தராங்க, அது வேணான்றாரு தாவீது, வேணான்றாரு. ஆனா இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, நிச்சயமான தாவீது சொல்ல. ஒரு என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கையை அவரு அதிகமா வச்சிருந்தார். இதே விஷயம் நம்மளுடைய உலகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம வாழ்றோம், நம்ம எப்படி ஜீவிக்கிறோம், நம்ம நம்பிக்கை எப்படியா வச்சிருக்கிறோம், அல்லது நம்மளுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோமா, அல்லது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடுறோமா, அல்ல கர்த்தரை திட்டுறோமா. இங்க பெலிஸ்தன் திட்டுறான்ல தேவனை, தாவீதை திட்டுறான். ஆனா தாவீது திரும்பி பெலிஸ்தனை திட்டல. அவருடைய அந்த வேலை எல்லாமே சரியாக அந்த பெலிஸ்தன் என்ன பண்ணணும், வீழ்த்தணும். பெலிஸ்தன் அந்த மண்ணில் என்ன பண்ணணும், வீழ்த்தணும். அந்த ஒரே ஒரு காரணம் அந்த தாவீது அங்க காணப்பட்டுச்சு. ஒரு தாவீது கோவப்பட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு, திட்டிட்டு கூட ஓடிட்டு இருப்பாரு. ஆனா அப்படி இல்லை, தாவீது அங்க நிற்கக்கூடிய நின்னார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நின்னார்ல அந்த 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 தைரியம், அந்த கிருபைதான் கர்த்தர் தந்தார். அப்படி தாவீது நின்றார்ல, அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது நாமும் இந்த உலகத்தில் நிற்க வேண்டும், நாமும் சபையில் நிற்க வேண்டும், நாமும் இந்த குடும்பத்தில் நிற்க வேண்டும், நாமும் இந்த சமாதியில் நிற்க வேண்டும் சொல்லி இந்தியாவில கர்த்தர் அங்கே சொல்லப்படுகிறார், காணப்படுகிறார். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் என்ன வேணாலும் நம்மளுடைய வார்த்தை வரலாம், நம்முடைய தகாத வார்த்தைகள் நம்ம அதை திட்டலாம், அதுல சோர்ந்து போகாம இருக்க சொல்லி இந்த தேவநாயக கர்த்தர் சொல்லக்கூடிய காரியமா நீங்க பார்க்கிறோம். இதே நம்ம திருப்பதி நம்ம அப்படியே வந்தோம்னா நிறைய காரியம் கொடுத்து நம்ம பார்க்கிறோம். சவுல் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பார்ப்போம். தாவீது தயாராயிட்டாரு, அது சவுல் சொல்றாரு. 33வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண முன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனும் தன் சிறுவயது முதல் யுத்தத்தில் இருக்கிறான்,
இங்க பாக்குறோம். சவுல் சொல்றாரு, நீ வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கிற, ஆனா அவன் வந்து என்ன பண்றான், அவன் வந்து ஒரு யுத்த வீரனா இருக்கலாம். யுத்த வீரனை பத்தி நமக்கு தெரியும்ல, எல்லாம் பயிற்சி பண்ணியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, அந்த அனுபவம் அவங்களுக்கு வந்து இருக்கும். எப்படி எப்படி சண்டை போடணும் அந்த அனுபவம் இருக்கும், என்ன பண்ணணும்னு இருக்கும், என்னென்ன கேடயத்தை இப்படியே என்ன பண்ண முடியும் பயன்படுத்தணும் இருக்கும், எந்தெந்த சண்டை போடும் போது எந்தெந்த கேடயம் அல்லது எந்தெந்த வாள்லாம் வந்து அந்த பயிற்சி எல்லாம் பெற்றவனாக இருப்பாங்க. அங்க சவுல் சொல்றாரு தாவீதை பார்த்து. அதுக்கு தாவீது சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க பாருங்க, அந்த தாவீது சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தோம்னா சிங்கத்தை சாகடிச்சிருக்கன்னு சொல்றாரு. அப்புறம் கடைசியா இங்க பார்த்தோம்னா அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே நம்ம அந்த 26வது வசனம் பார்த்தோம்னா ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் ஏமாத்திரம் சொல்லி பார்க்கிறோம். அவனை ஒரு பொருட்டாவே மதிக்கல, அந்த பெலிஸ்தீன் அவர் பொருட்டாக மதிக்கல. நம்ம வந்து நம்மளை எதிர்க்கிறவங்க அல்லது திட்டுறவங்க, நம்மளை சோர்வடை வைக்கிறவங்க, நம்மளை வந்து தகாத வார்த்தைகள் சொல்றவங்க, இந்த உலகம் அல்லது இந்த உலகமா இருக்கலாம், நம்முடைய வேலை செய்யற இடமா இருக்கலாம், அல்லது நம்முடைய படிக்கிற ஸ்கூலா இருக்கலாம், அல்லது காலேஜா இருக்கலாம், அல்லது நம்முடைய சொந்தக்காரா இருக்கலாம், நெருங்கின உறவினராக கூட இருக்கலாம், நண்பர்களாக கூட இருக்கலாம். அவங்க என்ன சொன்னா சரி, நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். என் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார், நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன். மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய அந்த கிருபை இருக்குல்ல, கிருபை, அந்த விசுவாசம், அந்த ஆணித்தனமான அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதை விட்டுறக்கூடாது. தேவனே கர்த்தர் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை சவுல் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஜனங்கள் சொன்னா கூட சரி, ஓகே, சரி சவுல் சொல்றாருல்ல அப்ப நம்ம பின்வாங்கி இருக்கலாம். இல்ல, தாவீது பின்வாங்கவே இல்லை. தாவீதை எதிர்த்து அதுக்கான அந்த காரியத்தை இங்க சொல்லக்கூடிய காட்டி பாக்குறோம் பாருங்க. அந்த வசனம், இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம நிறைய தடவை அப்படியே வாசிச்சு நிறைய வேண்டி போயாச்சு. ஆனா இது நம்ம உள்ள ரொம்ப ஆழமா நம்ம யோசிச்சு நம்ம பார்த்தோம்னா, அப்போ தாவீது ஒரு நம்ம இங்க பார்க்கிறோம். இதே 33வது வசனத்துல அவனும் சிறு வயது முதல் யுத்த வீரன் சொல்லி பார்க்கிறோம். ஆனா தாவீதை குறித்து பார்த்தா அப்படின்னா இளைஞன், ஒரு வாலிபன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பவர், கடைசி மகன், அவர்தான் கடைசி மகன். சம்பந்தமே இல்லை, இதுக்கு அது சம்பளம். அவங்க அண்ணன்களா அங்க யுத்தத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு அண்ணன்கள் போயிருக்கலாம், அல்லது வேற மற்ற அண்ணன்கள் 7 பேர், யாரோ ஒருத்த பேர்லாம் 7 பேர் கூட போயிருக்கலாம். ஆனா 8வதா இருக்கிற தாவீது கர்த்தர் அவர் எடுத்து பயன்படுத்துறார். ஒண்ணுமே இல்லாத ஆடுகளை மேய்க்கிறவருக்கு என்ன தெரியும், மேக்சிமம் ஆடுகளுக்கு என்ன நேரத்துக்கு சாப்பாடு தரணும், எந்த இடத்துல அந்த பிள்ளைகளை மேய விடணும், அல்லது என்ன உணவு தரணும்னு சொல்லி அங்கே அவருக்கு தெரியும். அதுதான் தெரிஞ்சிருக்கும். அதிகபட்சம் ஒரு கொம்பு ஒண்ணு கையில வச்சிருப்பாங்க, மற்றபடி வேற ஒண்ணுமே இருக்காது. மற்றபடி அவரும் அப்படி வீடு, அவர் அப்பா அப்படியே ஈசன் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அப்படியே இருக்காரு. அப்புறம் சம்மந்தம் இல்லாம தாவீது இங்க உள்ள வர. இது ஏன் கர்த்தர் நம்ம உணர்த்துகிறாருன்னா, நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, கர்த்தரை நாம் முன்னாடி நிறுத்தும் போது, நம்முடைய தேவனைய கர்த்தர், சேனையின் கர்த்தர் நிறுத்தும் பொழுது நம்முடைய காரியத்தை அவர் வாக்கி பண்ணக்கூடியவராக அவர் இருக்கிறார். யாரையுமே கர்த்தர் அலட்சியம் பண்ணதில்லை. சிறு வயதா இருக்கலாம், அல்லது பெரிய வயதா இருக்கலாம், நடுத்தர வயதா இருக்கலாம், அது இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், கர்த்தர் அவர்களை அலட்சியப்படுத்துவதில்லை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களும் கர்த்தரை பிள்ளைங்க தான். 60-70 வருஷமா நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களும் கர்த்தரை பிள்ளைங்க தான் நம்ம இருக்கிறோம், அவருடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும். அதான் கர்த்தருடைய காரியமா இருக்கிறது. இங்க தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையை இருக்கானா, அவர் உள்ள வந்தது பார்த்தா கர்த்தரை உள்ள கொண்டு வருகிறார். எவ்வளவு ஒரு நம்பிக்கை, எவ்வளவு விசுவாசம் இருக்காரு. இந்த உலகத்தை நம்ம வந்து பார்க்கிறோம், நம்ம சொந்தக்காரர்களை பார்க்கிறோம், நம்ம நண்பர்களை பார்க்கிறோம். எப்பயாவது வீழ்ந்து போக வேண்டும் சொல்லி அநேக வார்த்தைகளை பேசுறாங்க, நேரடியா பேசுறாங்க, பின்னாடி பேசுறாங்க, அவ்வளவு வார்த்தைகள் பேசுறாங்க. ஒருவேளை உலக மனுஷன் வீழ்ந்து போயிடலாம். ஆனா நாம வந்து கர்த்தர் பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் என்ன பண்ண வீழ்ந்து போகிறா சொல்லி தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் கூட தொடர்ந்து நாம் பிரயாணம் பண்ணுவதற்கு அவரை நாம் சார்ந்து அவரை நாம் முன் நிறுத்துவோமானால் நமக்கு நிச்சயமாக அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகம் சொல்லி இங்க பார்க்கிறோம். 42வது வசனம். சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞன் நம்ம இங்க பார்க்கிறோம்,
இங்க அஸ்ட்ரைக் பண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம்ல. இதுதான் இங்க தேவனாய் கர்த்தர் இங்கே சொல்றாரு. அஸ்ட்ரைக் பண்ணான்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அவன் அந்த பெலிஸ்தீன் வந்து தன்னுடைய பலத்தினால, தன்னுடைய கையில இருக்கிற அந்த ஆயுதத்தினால அநேகரை சாகடிச்சிருக்கான், அநேகர் வந்து நிர்மூலமாக்கியிருக்கான், அநேகரை கொன்று போட்டிருக்கான். தாவீதை குறித்து பார்த்தோம்னா சிறுவனா இருக்காரு, எந்த கையில எதுவுமே இல்லை, அந்த 5 கூழாங்கல் தான் இருக்குது, அதான் கவட்டி அது ஒண்ணு கையில இருக்கு, வேற எதுவுமே இல்லை. கிண்டல் பண்ண இவனா வந்து என்ன சாகடிப்பான் சொல்ல கிண்டல் பண்றாரு. ஆனா தாவீது அப்புறம் சொல்லி தாவீது வந்து அமைதியா தான் நிக்கிறாரு. ஆனா இவன் கிண்டல் பண்றான். உலகம் நம்மளை கிண்டல் பண்ணும், உலகம் நம்மளை என்ன பண்ணும், வெறுத்து தள்ளும், உலகம் நம்மளை வந்து பரியாசம் பண்ணும். இயேசு கிறிஸ்து பரியாசம் பண்ணாங்கல்ல. நமக்குலாம் வரக்கூடிய ஒரு பரியாசமே கிடையாது. நமக்குலாம் வரக்கூடிய வார்த்தைகளும் ஒரு வார்த்தையே கிடையாது. இயேசு கிறிஸ்து பரியாசம் பண்ணாங்க. நம்மளாம் பரியாசம் பண்ணக்கூடியவர்கள் தான், நம்மளாம் திட்டுறதுக்கு தகுதி உடையவர்கள் தான். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க பரியாசம் பண்ணாங்க. அவர் திட்டினாங்க, அவர் தகாத வார்த்தையை சொல்லி அவங்க திட்டினாங்க, அவரை வந்து நிந்தித்தார்கள் சொல்லி அந்த பார்க்கிறோம். திட்டினார் சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரியாசம் பண்ணினார்கள். நம்முடைய தேவனே இங்க பிரயாசம் சொல்லி இங்க பார்க்கிறோம். ஆனா இங்க தாவீதை குறித்து நம்ம இங்கே பார்த்தோம்னா தாவீது அதுக்கு எந்த ஒரு கவலையே பண்ணல. அப்புறம் அவரை குறித்து பார்த்தோம், ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு விருதுகளுக்கும் கொடுப்பேன்னு சொல்லி அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தோம். அப்புறம் அதே நம்ம கடைசி நம்ம வந்துட்டோம்னா 51 வசனம் நமக்கு பார்க்கிறோம். ஒரே ஒரு அந்த கூழாங்கல் தான் அடிச்சோம்னா கீழே விழுந்தான். எல்லாரும் ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த வெற்றி வரும்போது அந்த அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் நிச்சயமா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஒரு ஒரு ஆடு மேய்க்கிறவன், மந்தையை காக்கிறவன், சின்ன பையன், வாலிபனா இருக்கிறான், இவன் எப்படி இவ்வளவு பெரிய உருவம் கொண்ட அந்த பெலிஸ்தீனை சாகடிச்சான்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, நிச்சயமா ஒரு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, பிரமிச்சிருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க, பிரமிச்சிருப்பாங்க, எப்படி இவன் எந்த அளவுக்கு செஞ்ச முடிஞ்சது சொல்லி. ஆனா தாவீதை குறித்து பார்த்தோம் அப்படின்னா அதுல அவர் எந்த ஒரு ஆச்சரியம் படல, ஒரு பிரமிப்பு எதுவுமே அடையல. ஏன் அப்படின்னா கர்த்தர் தாவீது கூட இருந்தார். உலகத்தை பத்தி அவர் கவலைப்படல. அவன் பெலிஸ்தரை குறித்து தாவீது கவலைப்படல. தன்னுடைய சவுல் சொன்ன வார்த்தை குறித்து தாவீது அங்க கவலைப்படல. பெலிஸ்தர் அந்த 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 மோசமான அம்மன் சொன்ன வார்த்தையும் தாவீது கூட கவலைப்படல. நமக்கும் இந்த இந்த காரியம் இருக்குல்ல, இந்த காரியம் நமக்கும் நாம் நிறுத்தி இங்க பார்க்கும்போது நாம் கவலைப்படாமல் நாம் எடுத்த தீர்மானத்திலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் சொல்லி தேவனாய் கர்த்தர் இங்க பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம எடுத்த தீர்மானத்துல நாம் நல்லென்று போகலாம், அல்லது இடையில பிரச்சனையா வரலாம், சறுக்கல் வரலாம். ஆனால் தேவனை சார்ந்திருக்கும் போது, தேவனோடு நாம் உருவாடும் போது, தேவனோடு நாம் அந்த கிருபையை கேட்கும் போது தேவன் நம்மை கைப்பிடித்து தூக்குவராக காணப்படுகிறார். தேவன் தயாராக இருக்கிறார். ஆனா நம்ம தான் அவர்கிட்ட போகணும், நம்ம தான் உதவி கேட்கணும். கர்த்தாவே எனக்கு பலம் தாங்க, எனக்கு கிருபை பாராட்டுங்க, எனக்கு உதவி செய்ய நம்ம தான் கேட்க வேண்டியதா இருக்கு. தேவன் தயாரா தான் இருக்கிறார். ஆனா தாவீது கொடுத்த அதே வெற்றி நமக்கு தந்து கொண்டிருக்கார், தரப்போகிறார். அநேக காரியங்கள் நம்ம வெற்றி அடைந்து வந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா இப்ப இந்த புது வருடத்திலையும் நாம் புது வருடத்துக்கு செல்ல போகிறோம். நாம் அநேக தீர்மானம் எடுக்க போறோம். நானும் தீர்மானம் நம்ம தீர்மானம் எடுக்க போறோம். அந்த தீர்மானம் கர்த்தர்கிட்டும் நமக்கும் எப்படிப்பட்ட தீர்மானமா இருக்கிறது, இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிற நாம் எப்படிப்பட்ட தீர்மானத்தோடு வாழ்கிறோம், அந்த தீர்மானத்தை எடுக்கும் போது நமக்கு வரக்கூடிய சோர்வுகள், பிரச்சனைகள், போராட்டம், கண்ணீர், நிந்தை, அவமானங்கள் எல்லாம் அதே மனிதன் நினைத்துக் கொண்டுள்ளா இருக்கிறோமா, அதெல்லாம் விட்டு தூக்கி எரிந்து தூக்கி போட்டு தாவீதை போல தாவீது அவருடைய என்ன பாத்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தருடைய அந்த ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா கர்த்தர் 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 தான் வரும், வேற எதுவுமே வராது. அவரை பத்தி ஆமா நான் ரொம்ப சின்னவன் சொல்ல, நான் ரொம்ப சின்ன பையன் சொல்ல, என்கிட்ட வெறும் கல்லுதான் இருக்குன்னு எதுவும் சொல்லவே இல்லைல்ல. போய் நின்னார், அதை போய் நின்னார், பயப்படவே இல்லை. நாமும் இந்த தீர்மானம் எடுக்கும் போது நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்துல நாம் தாவீதை போல நாம் நின்றோம்னு சொன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, வெற்றி கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. நிச்சயமாக நமக்கு அந்த வெற்றி நமக்கு கிடைத்தே தீரும். ஆனா உண்மையாக நாம் இருக்கும்போது, உண்மையாய் நாம் ஜீவிக்கும் போது, உண்மையாய் தேவனை தேடும் போது, நான் அல்ல எல்லாமே தேவனால் முடியும் என்று சொல்லும் போது தேவனாய் கர்த்தர் நமக்கு அந்த வெற்றியை கொடுப்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. நிச்சயம் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். அப்படியாக தாவீதை அங்கே பார்த்தோம். இதே தாவீதை குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிச்சோம்னா தாவீதின் வேர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கலாம், தாவீதின் வேர்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாவீதின் வேர் சொல்லியிருக்கு. அப்ப கர்த்தர் தாவீதை எப்படியாக எடுத்து
பயன்படுத்திருக்கா சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் மீண்டுமாக அந்த நம் உலகத்துல இருக்கும்போது நாம் எந்த ஒரு காரியத்தை நாம் நம்முடைய தலையில போடாதபடி, நம்முடைய எரிதில் வைக்காதபடி தூக்கி எரிந்து போட்டு தாவீதை போல கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்திருக்கோம் ஆனால், கர்த்தரை மாத்திரம் முன்னெடுத்தோம் ஆனால் நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைத்தே தீரும். தொடர்ந்து நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படைந்து நாம் புதிய தீர்மானம் எடுத்து நாம் வாழ்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு